முள்ளங்கி சாம்பார் பண்ணுறதுக்கு நான் வந்து 1/4 கிலோ பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். அதில் வந்து 3 பல் பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். இடித்து போட்டு 2 தக்காளி அரிஞ்சு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அது தண்ணி நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ பாருங்கள், பருப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கல்லெண்ணெய். கடுகு நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். நாலு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. நான் 2 முள்ளங்கியாக ரவுண்டாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து என் பசங்களுக்கு வந்து ரவுண்டாக போட்டால் பிடிக்கும்னு சொல்லி ரவுண்டாக போட்டிருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் மூடி இல்லாமல் சும்மா ஓப்பன்லேயே தான் பாத்திரத்தில் வைக்கிறதில்ல, குக்கர்லேயே ஓப்பனில் வச்சு வேக வச்சுருக்கேன். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் மட்டும் எடுத்து கையில் வச்சு இப்படி தேய்ச்சி போட்டுருங்க. மணமாக நல்லாயிருக்கும், அதுக்கு தான். ஏன்னா நம்ம சாம்பார் பொடி தான் போடுறோம், சாம்பார் பொடியில் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியாது. அதனால் இப்போ நான் இந்த பருப்பு தண்ணி இருக்குதுல்ல, அதை மட்டும் கொஞ்சம் ஊற்றி காய வேக வைக்க போகிறேன். உனி பருப்புக்கு ஒரு மத்தை வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பு மீடியமில் வச்சுக்கலாம். உனி பருப்பு கடைஞ்சி எடுத்து வந்துடும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போவே போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் போடுறேன்.
நம்ம கடைசியில் இறக்கும்போது போடுறத விட இப்போ போட்டால் நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா சாறு இறங்கிடும். உனி வந்து அது காய் நல்லா வேகட்டும். நம்ம பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. நான் பருப்பில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் ஊற்றினேன், தண்ணியெல்லாம் தண்ணி ஊற்றலை. இப்போ நம்ம இந்த பருப்பை வந்து வேக வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த பருப்பு ஊற்றிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு. இன்னைக்கு சூடாக இன்னும் காய் லைட்டாக இன்னும் கொஞ்சம் வேகணும்ல, அதனால் அந்தளவுக்கு கரெக்டாக கெட்டி பதம் வந்துடும். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள் எனக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. பருப்பெல்லாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. கொத்தமல்லி தழை பாருங்கள் அங்கங்கே ஒன்று தான் இருக்குது. நல்லா கொதித்து அந்த சாறு பூரா இறங்கிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.